அதாவது கோபி நயினார் பிளஸ் மதிவதனின்னு இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமா, அறம் கோபி நயினாருங்கிறவர் யாரு? அவர் வந்து நயன்தாரா வச்சு அறம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஒரு சமூக சிந்தனையாளர், ஒரு அம்பேத்கரிஸ்டாவும், ஒரு கம்யூனிஸ்டாவும், ஒரு பெரியாரிசவாதியாவும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர். போராட்டம் யார் வேணாலும் நடத்தினா அது தப்பு இல்லை. போராட்டத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு அதுக்கான ஒரு விதிமுறை இருக்கு. முதல்ல வந்து அவர் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தாரா, இல்ல யாரையாவது அணுகி அதை பத்தி பேசினாரா? இவர் இத்தனைக்கு வந்து திருமாவளவனுடைய தலைமை ஏற்று விசிகால இருக்கக்கூடியது, விசிகால பயணிக்கக்கூடிய ஒரு நபர். இவர் தனியா வந்து 100 நண்பனை சேர்த்துறது வந்து மிகவும் கடினமான வேலை. அதை ஒரே இதுல வந்து உடச்சுட்டு போயிடுறது ரொம்ப சுலபமான வேலை. அதே மாதிரி இந்த விசிகா அந்த மாதிரியான கட்சிகள் வந்து இந்த சாதியை ஒழிக்கணும்னு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனையோ போராட்டங்களை பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அதை ஒரே நொடியில வந்து ஒரு நட்பு சக்தி. அறம் கோபி நயினார், அதாவது கோபி நயினார் பிளஸ் மதிவதனின்னு இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப இங்க ரொம்ப ஒரு தீவிரமா இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமா, அறம் கோபி நயினாருங்கிறவர் யாரு? அவர் வந்து நயன்தாரா வச்சு அறம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஒரு சமூக சிந்தனையாளர், ஒரு அம்பேத்கரிஸ்டாவும், ஒரு கம்யூனிஸ்டாவும், ஒரு பெரியாரிசவாதியாவும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர். அவர் அந்த அறம் படத்துக்காக பாத்தீங்கன்னா வந்துட்டு தீக்கால இருந்து ஒரு பெரியார் விருதே வாங்குறாரு. ஒரு நல்ல மனிதர் தான், இல்லைன்னு சொல்லல. அவர் வந்து இப்ப வந்துட்டு ஒரு பெரியாரிஸ்டுகள் மேலையும் அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட ஒரு தனிநபர் மதிவதனி, அதாவது வந்து திராவிடர் கழகத்தோட பொதுச் செயலாளர், அவங்க வழக்கறிஞர், அவங்க மேல வந்து இவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். முதல்ல இவர் வந்து என்ன போராட்டம் நடத்தினாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கு. அந்த தொகுதியில பெரியபாளையம்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு பக்கத்துல கரடிப்புதூர்னு ஒரு இடம். அந்த இடத்துல வந்து மணல் அள்ளுறாங்க அப்படின்னு வந்துட்டு இவர் ஒரு போராட்டம் நடத்துறாரு. அது வந்து அந்த புறம்போக்கு நிலம் பாத்தீங்கன்னா ஒரு 128 ஏக்கர் இருக்கு. அது வந்து ஒரு தலித் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடம். அந்த இடத்துல வந்துட்டு சமூக விரோதிகள் வந்துட்டு மணல் அள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு இவர் ஒரு போராட்டத்தை நடத்துறாரு. இது எந்த தலைமையில் இவர் நடத்துறாருன்னு பாத்தீங்கன்னா எந்த தலைமையுமே இல்லாம இவர் ஒரு தனி நபரா நடத்துறாரு. போராட்டம் யார் வேணாலும் நடத்தினா அது தப்பு இல்லை. போராட்டத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு அதுக்கான ஒரு விதிமுறை இருக்கு. முதல்ல வந்து அவர் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தாரா, இல்ல யாரையாவது அணுகி அதை பத்தி பேசினாரா, இல்ல ஏதாவது வேற யாராவது அரசியல் தலைமை ஏதாவது எடுத்தாங்களா? எதுவுமே இல்லை. இவர் இத்தனைக்கு வந்து திருமாவளவனுடைய தலைமை ஏற்று விசிகால இருக்கக்கூடியது, விசிகால பயணிக்கக்கூடிய ஒரு நபர் இவர். ஆனா இவர் தனியா போய் அந்த போராட்டத்தை நடத்துறாரு. ஒரு மாஸ்க் ரோட வச்சு நடத்துறாரு. ஆனா அந்த மாஸ்க் ரோட வச்சு நடத்துறதுல என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வெடிக்கிறப்ப எனக்கு தெரியாதுன்னு அவங்க விலகி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு எளிய மக்கள், அவங்க அதுக்காக விலகி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப சரி, இந்த போராட்டம் நடத்துறாரு. இந்த போராட்டத்துக்காக முன்னாடியே வந்து நாங்க பல வலையொலிகளை நாங்க தொடர்பு கொண்ட, யாருமே எங்களுக்கான அந்த வாய்ப்பை தரல அப்படின்னு அதை சொல்றாரு. அதை கடைசியா வந்து நீலம் சோசியல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து ஒரு இதுல கொடுக்குறாரு. அந்த இதுல கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அரசாங்கத்தை திட்டலாம், இந்த ஆட்சியை திட்டலாம், எதை வேணாலும் அவர் கேட்டிருக்கலாம். ஆனா இவர் வந்து ஒரு தனி நபர் மேல, மதிவதனிங்கிற ஒரு தனி நபர் மேல ஒரு தாக்குதல் ஒண்ணு, அதாவது தாக்குதல்ங்கிறத விட ஒரு விமர்சனத்தை ஒண்ணு வைக்கிறார் மதிவதனி மேல. இவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவா தான் இவங்க பேச்சு கொடுக்குறாங்க, இவங்க இதுக்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வைக்கிறாரு. இது வந்து எப்பவுமே வந்து ஒரு தனிநபர் மேல நீங்க அப்படி வைக்கிறத வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இதை வந்து நாங்க கண்டிக்கிறோம். திராவிடர் கழகம் பாத்தீங்கன்னா அவருடைய இந்த செயல்பாட்டுக்காகவும் அந்த அறம்ங்கிற அந்த படத்துக்காகவும் அவருக்கு வந்து பெரியார் விருது தராங்க. அந்த விருதை வந்து அவர் இன்னைக்கு திருப்பி தரேன்னு சொல்றாரு. அதற்கான காரணம் என்னன்னு நம்ம அவர்கிட்ட கேட்கிறப்ப அதுக்கான ஒரு பதில் சொல்றாரு. சினிமாக்கள்லயும் இதுலயும் தான் வந்து பெரியாரியவாதிகள் வந்துட்டு தலித்துகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நான் ஒரு தலித்தா இருக்கேன், ஆனா வந்து என்னுடைய போராட்டத்துக்கு இவங்க விமர்சனம் வைக்கிறாங்க, அதனால எனக்கு அந்த விருது வேண்டாம், நான் திருப்பி தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு நான் இந்த இடத்துல வந்து நான் முக்கியமா ஒண்ணு குறிப்பிடணும். நான் சார்ந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்த எங்கள் பொதுச்செயலாளர் அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அருந்ததிய மக்களுக்கு வந்து 3% இடஒதுக்கீடு தந்தப்ப முன்னாடி நின்று அதற்காக இனிப்பு வழங்கி அதை கொண்டாடியவர்களும் நாங்கள் தான், பெரியாரியவாதிகள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோகுல்ராஜ் படுகொலைக்கு முன்னாடி நின்றவர்கள் நாங்கள் தான். அதே மாதிரி உடுமலை கௌசல்யா சங்கர் அதற்கு வந்து அவர்கள் அட்மிட் ஆனப்ப வந்து அந்த அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆனப்ப முன்னாடி முதல்ல போய் நின்றவர் பாத்தீங்கன்னா அண்ணன் கோவை கு ராமகிருஷ்ணன் இவர்களை போன்ற பெரியாரியவாதிகள் தான். அதற்காக அம்பேத்கரியவாதிகள் வந்து எதுவும் செய்யலன்னு நாம சொல்ல முடியாது. ஆனா பெரியாரிஸ்டுகள் எதுவுமே செய்யலன்னு இவர் சொல்றது வந்துட்டு சினிமாக்கள்ல மட்டும்தான் அப்படி பண்றாங்கிற சொல்றதை வந்து நம்ம எப்பவுமே ஒத்துக்க முடியாது. பெரியாரியவாதிகள் எப்பவுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா, பட்டியல் இனத்தை சேர்ந்த
புதிய தமிழக கட்சியை சேர்ந்த மருத்துவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த பட்டியலின மக்களுக்காக வந்து அந்த 3% அந்த இடஒதுக்கீடு தந்தப்ப அதை எதிர்க்கிறாரு. அதை எதிர்த்து வீடியோக்களை பதிவு செய்தது தோழர் அதர்மம் மனோஜ் அவர்கள் தான். அவர் ஒரு பெரியாரியவாதி தான். யூடியூப் ரூட்டஸ் அவர் ஒரு பெரியாரியவாதி தான். அதே மாதிரி களத்துல நின்று அப்ப போராடினவங்க, அதற்காக இருந்தவங்க பெரியாரியவாதி தான். அதாவது இவர் ஒரு பொட்டாம் பொதுவா சொல்லிட முடியாது. பெரியாரியவாதிகள் தலித்துகளுக்கு எதிரானவர்கள், நாங்கள் மட்டும்தான் தலித்துகளை ஆதரிக்கிறோம், அம்பேத்கரவாதிகள் மட்டும்தான் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பொட்டாம் பொதுவா அது சொல்லிட முடியாது. அவர் அந்த விருதை திருப்பி தரதுக்கு அவர் தலைமையிலான, அதாவது திருமாவளவன், அவருடைய தலைவர் திருமாவளவனே சொல்லியிருக்காரு, நீங்க இந்த விருதை நீங்க அப்படி அவ்வளவு கோபப்பட வேண்டாம், கோபனையினார் அப்படிங்கறத கூட அவர் அந்த ஒரு மேடையில குறிப்பிட்டிருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள். நீங்க அந்த விருதை அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா யாரோ ஒரு பெரியாரியவாதின்னு இல்ல, பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாருமே பெரியாரிஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க யாரோ உங்களுக்கு ஒரு பதிவு அப்படி எழுதுறாங்க அப்படிங்கறக்காக நீங்க தலைவர் கி வீரமணி அவர்கள், ஆசிரியர், அவர் கொடுத்த அந்த விருதை நீங்க அப்படி வேண்டான்னு சொல்றது ஒரு சரியான இது இல்ல. அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கணும்னு திருமாவளவனும் சொல்லியிருக்காரு. இதையும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். திமுகவுடைய இந்த ஆட்சியும் ஒரு சர்வாதிகார போக்கின் ஒரு அடையாளம்ங்கிற மாதிரி இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. முதல்ல சர்வாதிகார போக்கின் அடையாளத்துக்கு அவருக்கு என்ன ஒரு டெஃபனிஷன் தெரியுமான்னு தான் எங்களுக்கு தெரியல. சர்வாதிகாரம்னா இவரை ஒரு 2011 அந்த வாக்குல போய் பார்க்க சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அம்மையார் அவர்கள் இருக்காங்க. அந்த ஆட்சியின் போது அதாவது வெறும் சாலை மறியல் போராட்டத்திற்கு 7 தலித்துகளை சுட்டுக் கொள்றாங்க. 7 தலித்துகளை எந்த ஒரு ஈவு இறக்கமுமின்றி சாலை மறியல் போராட்டத்திற்காக சுட்டுக் கொள்றாங்க. அதற்கு அடுத்த வருடம் 2012 இளவரசன் கொலை. அது அந்த இளவரசன் கொலை பாத்தீங்கன்னா ஐஎஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஐஎஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊரை அடிச்சுன்னு இருக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அனைவரும் அமைதி காக்குறாங்க. அதே மாதிரி அதே பீரியட்ல தான் அதாவது அதிமுகவோட அதே பீரியட்ல தான் 3 பெண்களை தர்மபுரியில பேருந்துலயே வச்சு கொளுத்துறாங்க. இது சர்வாதிகாரமா? இது சர்வாதிகாரமா? இன்னைக்கு எத்தனையோ நீங்க சர்வாதிகாரம்ங்கிறீங்க, பிஜேபி பண்ணாத சர்வாதிகாரமா? இப்ப அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பெண்ணுக்காக சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு, இதெல்லாம் பண்றாரு. இப்ப பில்கிஸ் பானு அவங்களுக்கெல்லாம் யார் அடிச்சுக்குவாங்க, என்ன பண்ணுவாங்க? ஆசிஃபாவுக்காக அப்படி அடிச்சுக்கிட்டா எத்தனை தடவை அடிச்சுக்க முடியும்? அதற்கான அந்த கேள்விகளை எல்லாம் இவங்க கேட்கறக்கு இல்லை. என்ன சர்வாதிகாரம்னா இப்ப திமுக ஆட்சியை இவரு பொட்டாம் பொதுவா சர்வாதிகார ஆட்சிங்கிறாங்க. இந்த திமுக ஆட்சி இருக்கிறதுனாலதான் இந்த கேள்வியவே உங்களால சொல்ல முடியுது. இன்னைக்கு நீங்க போய் எந்த ஒரு இதுவுமே இல்லாம நீங்க இந்த போராட்டம் நடத்துறீங்க, உங்க மேல கேஸ போடுறாங்கன்னு சொல்றீங்க. உங்க மேல அப்படியெல்லாம் கேஸ் போடல. நீங்க சரியான விஷயத்துல சரியான ரீதியா போயிருந்தா எந்த ஒரு வழக்குகளையும் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த வழக்கு ஒரு நியாயமான வழக்காதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி தீகா காரங்க, இந்த பெரியாரிஸ்ட் எல்லாம் ஒரு நடுநிலை சாதிக்கானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அது அப்படி சொல்ல முடியாது. ஏன் நடுநிலை சாதிக்காரங்கிட்ட போய் இவன் அந்த அரசியலை பண்றானா? ஒரு மனுஷன் ஒடுக்கப்படுறான். நீ ஒடுக்கப்பட்டவங்க கிட்ட போய் நீ ஒடுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அங்க ஒருத்தன் எவன் ஒருத்தனை ஒடுக்குறானோ அவங்கிட்ட போய் தான் நீ அதை மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னாதான் அவன் மாத்திக்க முடியும். இப்ப லெனின் சொல்லுவார் ஒரு இதுல, கம்யூனிசம் அது. அதாவது ஒரு 100 பேர் பன்னு கூட திங்க முடியாம இருக்கப்ப நீ கேக் சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப அந்த கேக் நீ ஒரு 100 பேர் பன்னு சாப்பிட்றப்பதான் நீ அந்த கேக்கை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது அந்த கம்யூனிசம். அந்த மாதிரியான ஒரு பார்வையில தான் நம்ம இதை பார்க்கணும். அதே மாதிரி கோபி நயினார் அதை சொன்னதை அவர் மாத்திக்கணும். தனியா 100 நண்பனை சேர்த்துறது மிகவும் கடினமான வேலை. அதை ஒரே இதுல உடச்சுட்டு போயிடுறது ரொம்ப சுலபமான வேலை. அதே மாதிரி இந்த விசிகா அந்த மாதிரியான கட்சிகள் இந்த சாதியை ஒழிக்கணும்னு வந்திருக்காங்க. அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனையோ போராட்டங்களை பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்கள் அதை ஒரே நொடியில ஒரு நட்பு சக்திகளை எதிர்த்துட்டு போற மாதிரி நிலைப்பாடுக்கு அது போய் சேர்ந்துரும். இறுதியா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அம்பேத்கர் சொல்லுவாரு, சாதி இந்துக்கள் தான் உனக்கு மிகச்சிறந்த நண்பனா இருப்பான். தலித்து கிட்ட சொல்லுவாரு, உனக்கு மிகச்சிறந்த நண்பனா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி தந்தை பெரியார் என்ன சொல்லுவாருன்னா, நீ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீ பேசுறேன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட மட்டும்தான் நீ பேசிட்டு இருக்க முடியும். யார் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்ககிட்ட பேசினாதான் ஒடுக்கப்படுறதை தடுக்க முடியும்னு சொல்லுவாரு. புண்ணு எங்க இருக்கோ அங்கதான் மருந்து போடணும். அந்த மாதிரிதான் இப்ப நாங்க பெரியாரிஸ்டுகளா இருக்கட்டும், அம்பேத்கரிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பயணிக்கிறது தான் ஒரு சிறப்பான ஒரு போக்கை அமைக்குமோ இல்லையா? இந்த இடதுசாரிகள் கிட்ட இருந்து பிரிஞ்சு நீங்க இன்னும் விலகி போனீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்காதான் இருக்கும். இன்னைக்கு இவர் பிரிஞ்சு போனதுக்குள்ளார எத்தனை பேர் இதுல விளையாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரங்கராஜ் பாண்டே, சாட்டை துரைமுருகன்லாம் இதுல விளையாடுறாங்க. அதனால இந்த போக்கு தவறான போக்கு. இதை அவர் மாத்திக்கணும். வருங்காலத்துல இதை மாத்திட்டு நம்ம எல்லாருமே ஒட்டுக்கா எந்த போராட்டம்னாலும் ஒட்டுக்கா நின்று போராடணுங்கிறதா கேட்டுக்கிறேன்.